ஏன் அழுகிறாய்? உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷராசி நேர்களே, ரகசியம் புதிய பாதையில் உங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் 7.5 சனி அப்படிங்கிறத தொடங்குகிறார். முதலில் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரய சனியாக தொடங்குகிறார். பெண்களுக்கான முற்றிலும் தனிப்பட்ட இது ஒரு ராசி பலன் கூட எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திருமண வாழ்வில் விரயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டிருக்கும். தன்னுடைய காதல் வாழ்க்கையில் விரயம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டிருக்கும். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். விரயம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பணத்தை இழப்பது விரயம் கிடையாது. ஒரு பொருளை இழப்பது மட்டும் விரயம் கிடையாது. தனக்கு பிடித்த ஒரு நபரை இழக்கிறோம் பாருங்க, அதுவும் ஒரு விதமான விரயம்தான். அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய ஆழ்மனதில் இருந்து படுகின்ற கஷ்டத்தை வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவங்க அழுவாங்க பாருங்க. அது கனவிலும் மற்ற எந்த ராசிக்கும் நடக்கவே கூடாது. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை மெழுகுவத்தி போன்றது. அர்ப்பணித்து அர்ப்பணித்து தன்னுடைய அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லி வாழ்க்கையை ஏதோ ஒரு கண்டிஷனில் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும்னு நினைப்பாங்களே தவிர, எந்த கண்டிஷனையும் சரி அடுத்தவன் வீணாக போகணும், அடுத்தவனோட லைஃப் கெட்டு போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் மேஷராசிக்காரர்களே, கன்னி மற்றும் விருச்சிகத்தை திருமணம் செய்தால் வாழ்க்கை சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது என்பதே உண்மை. மேஷராசிக்காரர்களே, பெண்களே, அதாவது வாழ்க்கையில் 3 விதமான பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறீர்கள். இந்த 3 விதமான பிரச்சனைகள் தான் ஒரு பெண்ணுக்கு அதிகமான வலியை கொடுக்கிறது. ஒரு பெண் தன் கண்ணிலிருந்து நீர் சிந்துகிறது என்றால் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 50% அந்த பெண்ணும் இருப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது இழக்கும்போது இந்த அழுகை அப்படிங்கிறது வருகிறது. இதை நம்பிக்கை ஏன் இழக்கிறாங்கன்னா அங்கே அன்பு தோத்து போகுதுன்னு அர்த்தம். தன்னுடைய மடியில் சாய்ந்து யார் இருக்கிறதுக்கு வேணாலும் அளவு பண்ணுவாங்க. ஆனால் தான் ஒருத்தங்களோட மடியில் போய் படுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 1000 முறை சிந்திப்பார்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படி சிந்தித்தவர்கள் தன்னை ஒருவர் ஏமாற்றும் போது கிடைக்கின்ற வலியும் வேதனையும் சொல்லி மீள முடியாது. பொதுவாக மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதயம் கல் போன்றது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சோகங்களை மிகவும் தாமதமாகவும் ரகசியமாகவும் பாதுகாப்பார்களே தவிர அவ்வளவு ஈஸியாக வெளில சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய கஷ்ட காலத்தில், தன்னுடைய சுய கஷ்ட காலத்தில் ஒருவரை தூக்கி பிடிக்கலாம், ஒருவரை காப்பாற்றலாம் நினைக்கும் போது அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வலியும் வேதனையும் தான் முதல் அழுகைக்கு காரணம். 2வது அழுகைக்கு என்ன தெரியுமா காரணம்? தன்னுடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டு, தன்னுடைய பிரச்சனையை தெரிந்து கொண்டு, தனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தனக்கு உதவி செய்வது போல் சொல்லிவிட்டு உதவாமல் அந்த பிரச்சனையை இன்னமும் அதிகப்படுத்துகிறார்கள் பாருங்க. அந்த வழி இருக்கு பாருங்க. மேஷராசிக்காரர்கள் மிக மிக அதிகமாக வருத்தப்படுகிறார்கள். இந்த 2ஐயும் கூட அவங்களால தாங்கிக்க முடியும், அனுசரித்து போயிடுவாங்க. ஏன்னா இதற்போல் நிறையா சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 3வது பிரச்சனை அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதாவது தன்னை பற்றி அவதூறு பேசுவது. தன்னுடன் நெருங்கி பழகிய நபரோ, தன்னை நன்றாக புரிந்து கொண்டவர் என்பவரோ, இல்லை தன்னை நேசிக்கும் ஒருவரோ தன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல், தன்னை பற்றி தெரியாமல் தன் மீது அவதூறு பேசும்போது, பொய் சொல்லும்போது, உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லும்போது அவங்க இதயத்தில் வலிக்கும் பாருங்க. அது 100 கார்டியோ, அதாவது
ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடியவங்க. அப்படி பேசவங்க கூடியவங்க மனசிலேயே ஒரு பிரச்சனையும் ஒரு காயத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அந்த பெண் அதற்கு மேல் எப்படி தாங்க முடியும்? அவருக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வரும். பெண்ணுடைய கண்ணீர் அப்படிங்கிறது கர்மா, அதை மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோ மேஷராசிக்காரங்க எல்லாருமே பார்க்குறாங்கன்னா நிறையா பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா மேஷராசிக்காரர்களை பற்றி இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சாதிச்சோன்னு யாருன்னு கேட்டாங்கன்னா மேஷராசிக்காரர்கள் பெண்களாக கிடைத்ததே ஒரு சாதனை, ஒரு வரம். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். 2 ராசி சேர்ந்து திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி 2 ராசி சேர்ந்து திருமணம் பண்ண ஒருவங்க நல்லா இருக்காங்கன்னா அது மேஷ ராசிக்காரர்களால் மட்டுமே முடியும். இன்னமும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். தன்னுடைய குடும்பத்திற்காக கடன் சுமையை ஏற்றுக்கொண்டு, பழியை ஏற்றுக்கொண்டு, வேதனையை ஏற்றுக்கொண்டு, ஏன் குழந்தையே பிறக்கலைன்னாலும் அதற்கான கெட்ட பெயரையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண் மேஷராசியில் மட்டுமே முதலாவதாக பிறந்திருப்பார். சரி, இவ்வளோ தூரம் பிரச்சனை, இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இதற்கு சொல்யூஷன் இருக்கா? ஜாதக ரீதியாக அதை சரி செய்ய முடியுமா? ரகசியம் புதிய பாதைன்னு சொன்னேன் தெரியுமா? ஜாதக ரீதியாக இதை சரி செய்ய முடியும், கண்டிப்பாக முடியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறேன். பெண்களுக்காகவே, அதுவும் மேஷராசி பெண்களுக்காகவே பிரத்யேகமான ஸ்தலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. திருமயச்சூர் லலிதாம்பிகை அம்மன் கோவில். இந்த திருமயச்சூர் லலிதாம்பிகை அம்மன் கோவிலுக்கு மேஷ ராசிக்காரங்க, அதுவும் பெண்கள் சென்று வந்தால் உங்களுக்கு விரய சனி, ஜென்ம சனி, எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி, தனியாகவே உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, குடும்பத்தை விட்டு நவரக்க வேண்டிய சூழ்நிலை வருது, நான் எதற்கு வாழ வேண்டும் என்கின்ற கோபம் வருகிறது, லாஸ்ட்டாக வாழ்க்கை வெறுத்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் சரி, இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத பழிகளும் கோர்ட்டு கேஸுகளும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தவங்க எல்லா பெண்களும் மிக மிக நன்றாக இருக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அது மேஷராசிக்காரங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தொடர்ச்சியாக இது மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேஷ ராசி பெண்களை, உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் இல்லாமல் செல்லுங்கள். புதிய பாதை, அதுவும் 2026 முதல் புதிய பாதை உங்களுக்காக பிறந்து விட்டது என்கின்ற நம்பிக்கையில் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.